ஹாய்டா, வெல்கம் டு மொச்சுபனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. என்ன ஸ்பெஷல்னால், நம்ம லில்லிக்கு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே. ஸோ அவளுக்காக தான் இந்த ஸ்டோரி அவள் என்கிட்ட கேட்டிருந்தா. ஸோ இதை அவளுக்காக நான் சர்ப்ரைஸாக போடுறேன். பேபி, உனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. ஸோ வாங்கடா ஸ்டோரி உள்ள போகலாம். இதோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு ஏர்போர்ட் தாண்டா காட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் பிளாக் கலர் சூட்டில் ஒரு கூலிங் கிளாஸோட அவரோட லக்கேஜில் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வெளியே அவரோட டிரைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்சன் செம்ம ஆங்கிரியாக வண்டியை உடனே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த காரில் ஏறிட்டு இப்போ அந்த கார் வந்து ஸ்பீடாக ஒரு சர்ச்சுக்கு தாண்டா போகுது. அதில் அந்த பர்சன் பயங்கர டென்ஷனில் அவருடைய நர்வஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய டைஸை அவரே வந்து ஸ்லாப் பண்ணிக்கிட்டே, கடவுளே நடந்துடக்கூடாது, என்ன வேலை பண்ணி வச்ச ஜங்குக், என்ன பண்ண பாரு, நீ எடுத்த முடிவால இப்போ அவன் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போகிறான், என்ன நினச்சிட்டு இருக்கோ, ஒரு முட்டாள் கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான். ஸோ அந்த பர்சன் ஜியோன் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. ஸோ அவருக்கு 27 ஏஜ் ஆகுது. அவர் இப்போ தான் அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு, நியூ பிரான்ச்சோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அவரோட மேன்ஷனுக்கு போகாமல் ஸ்பீடாக காரில் ஒரு சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரைவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கா. சார் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லவே, ஏதாச்சும் ஷார்ட்கட் பார்த்துப்போ, எனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இன்னும் 10 மினிட்ஸில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல டிரைவர் தான் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறாங்க. ஸோ அவரோட ஆங்கிரியை பார்த்து, சார் அது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, போக இப்படி 1 hour ஆயிரும் அப்படின்னு சொல்ல, நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரை விட்டு இறங்கிடுறாங்க. இந்த சைட் டிரைவர் சார் 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 அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் கால் எடுக்கிறாங்க. டி மயிறு, ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு அப்படின்னு சொல்ல, டி என்னடா வந்த உடனே எதுக்குடா என்னை இப்படி கத்துற அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, நான் இங்கே தான் இருக்கேன் மெக்கானிக் ஷெட்டில் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போவே அர்ஜென்ட்டாக எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா பைக்கா, அதெல்லாம் ஓட்டி நீ ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எதுக்கு பைக்கு அப்படின்னு சொல்ல, கேள்வி மயிரெல்லாம் கேட்டுட்ருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து கொடு, இன்னும் எனக்கு 5 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சைடு நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட் டேயாங் தான். ஸோ அப்படியே வராங்க ஸ்பீடாக பைக் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு பைக் கொடுக்கவே, இந்த சைடு ஜேகே தான் நம்ம டேயாங்கிட்ட இந்த ஹெல்மெட்டை வாங்கி மாட்டிட்டு ரொம்ப ஸ்பீடாக அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எதையுமே வந்து கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஒரு சர்ச்சுக்கு தான் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு டேயாங் தான் பெருமூச்சல் தொட்டு நின்றுட்டுருக்கான். என்னத்தை பிடிக்கிறதுக்கு இவன் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான் வந்த வேகத்துலேயே, அதுவும் பைக்கில் எங்கே போய்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் ஸ்பீடாக ஒரு சர்ச் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அந்த சர்ச்சோட வெளியே நேம் போர்டு பார்க்கும்போதே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே உள்ளே பல்ல கடிச்சிட்டு போகிறாங்க. உள்ளே ஆல்ரெடி வந்து அங்கே மேரேஜ்க்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா க்ரௌடும் வந்துட்டாங்க, அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, க்ரௌட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படியே நம்ம ஜேகே உள்ள நிலைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகேயோட அப்பா ஜியோன் தான், ஜியோனோட ஒய்ஃபும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே, நீ என்னடா பண்ணுற, எப்போ வந்து நீ ஊர்லேருந்து சொல்லவே இல்லை இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு, எப்படி போச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீ எல்லாம் ஒரு டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடை வந்த ஃபோர்ஸில் பிடிச்சி கத்திட்டு இருக்கா. இந்த ஜேகோட டேட் தான் முறைச்சிட்டு, ஜங்குக் வார்த்தையை அளந்து பேசு, எனத்துக்கு தேவையில்லாமல் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன், முதல்ல உன்னை யார் இங்கே இன்வைட் பண்ணா, உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஆங்கிரி டோனில் கேட்க, இந்த சைடு மிஸ்ஸஸ் ஜியோனோ, ஆமாம் ஜங்குக் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேட் என்ன பேசுகிறீங்க நீங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரிஞ்சுதான் பேசுகிற ஜங்குக், உனக்கு என்ன வேலை, அவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க போகிறான், ஏன் அவன் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கொடுத்துட்டல, அப்போ என்னத்துக்கு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவத்தில் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஜிம்மனோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. ஸோ வந்துட்டு, மாப்பிள்ள நீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கிள் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஜியோன் தான், இங்கே பாரு ஜங்குக்,
அவன் என்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இங்கே பாக் அவனை எதுக்கு இப்போ மாப்பிள்ளை சொல்லிகிட்டு இருக்கேன்? உனக்கு தான் தெரியும்ல ஜிமின் இப்போ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணி போகிறான். இவன் உனக்கு மாப்பிள்ளை கிடையாது, அவனை நார்மலாகவே ஜங்குக்குன்னு கூப்பிடு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பிடிச்சி கத்திட்டு இருக்க. இந்த சைட் நம்ம ஜேகே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பா ஏன்பா உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னடா புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தாச்சு. இந்த நேரத்தில் வந்து இங்கே எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன்? மரியாதையாக இப்போ நீ இந்த மேரேஜ் ஹால் விட்டு வெளியே போ, இந்த சர்ச்சை விட்டு வெளியே போ. உன்னை யாருமே இங்கே இன்வைட் பண்ணலை, எதுக்கு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனோட அப்பாவுக்கும் செம்மையாக அங்கே போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்க் தான், டே ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க, நல்ல விஷயம் நடக்கிற நேரம் அதுவுமா விட்ரா அப்படின்னு சொல்லல. இந்த சைடு ஜங்குக் தான், அங்கிள் நான் சொல்லிட்டேன் இந்த மேரேஜ் நடக்காது, என்ன ப்ராப்ளம்னா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. இந்த சைட் நம்ம பார்க்கு தான், என்ன சொல்கிறீங்க ஜங்குக், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? என் பையனுக்கு நல்ல லைஃப் அமைகிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இப்போ தான் அவன் ஏதோ அவனுக்கு பிடிச்ச மேரேஜ் லைஃப்க்கு ஓகே சொல்லியிருக்கா. 2 வருஷம் அவன் பட்ட பாடம் என் கண்ணால் பார்த்தேன் நான். நீங்கள் அப்போல்லாம் வந்து பார்க்கலையே, அப்போவும் உங்களுக்கான ரெஸ்பெக்டை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல வர இன்சைட் ஜியோன் தான். அவர் முன்னாடி ஜேகேமோட ஃபேஸ் முன்னாடி ஹேண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ண தேவையில்லை, ஓகேவா? நீங்கள் தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணாத ஜங்குக், தயவு செஞ்சு வெளியே போ. ஆஸ் அ டேடாக நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், இல்லை நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜேகே அதை எதையுமே கண்டுக்கல. அப்படியே அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு அங்கே ப்ரைஸ்டோட சவுண்ட் கேட்குது. ஸோ இங்கே மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, க்ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஜங்குக்கு அப்போ தான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே ஹெட் அப் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டேஜில் நம்ம ஜிமின் தான் ரொம்ப சைலண்ட்டாக, ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு ஒயிட் கலர் சூட்டோடு நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே நம்ம சுகா அவங்களோட டேட் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. அவரோட பிளாக் கலர் சூட் போட்டுட்டு ரொம்ப அழகான கம்மி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மினையே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மின் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இந்த ஜிம்மின் சைடை ஹெட்டை அப் பண்ணிவிட்டு நம்ம சுகாவை பார்க்க, சுகாவில் நார்மலாக ஜிம்மினை பார்த்து ரொம்ப அழகாக காமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐஸ்லேயே க்ளோஸ் பண்ணி காட்டுறாங்க. ஓகே ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மனுக்கு சைன் பண்ண. ஜிம்மினும் ஒரு லாங் ப்ரீத் இழுத்து விட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவன் ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிக்கிறான். இந்த சைடு இது எல்லாத்தையுமே பார்த்து ஜங்குக்கு தான் செம்ம ஷாக். என்ன இவன், இது மேரேஜ் ஆக போகிற இந்த நேரம் கூட அவனுக்கு என் மேலே ஃபீலிங் இல்லையா? அப்போ என்ன மைத்துக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். 2 இயர்ஸ் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தது. ஆமாம், அது என் தப்பு தான், நான் என் லைஃப்லேயே எடுத்த மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் 2 இயர்ஸ்க்குள்ளே அவனுக்கு மனசு மாறி எனக்கு மேரேஜ் பண்ண ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஜிமின் கிட்ட தான் ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜோன் தான் அவர் கையை பிடிக்க, ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி உதறிட்டு போகிறாங்க. இந்த சைடு அந்த ப்ரைஸ்டும் அந்த மேரேஜ்க்கான ப்ரொபோசலுக்கு எல்லாத்தையுமே வந்து ப்ரொசீஜரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் நர்வஸாக அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே அவர் 2 ஹேண்ட்ஸையும் ஃபிங்கர்ஸில் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. சுகா ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. இப்போது அந்த ஸ்டேஜ் கிட்ட நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்பீடாக மேலே ஏறி வந்துடுறா. ஸோ இது எதுவுமே கவனிக்காத நம்ம ஜிம்மன் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அவர் பாட்டுக்கு ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. ஸோ சுகாவுக்கு தான் டவுட் ஆகுது. ஜங்குக் இங்கோ ஆங்கிரி வாய்ஸில் கேட்க, சரி சுகா நான் உன்கிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன பேசுகிறதா இருந்தாலும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசு, இங்கே உனக்கு என்ன வேலை, உன்னை நான் இன்வைட் பண்ணலையே, யாரைக்கிட்ட இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வாய்ஸை ஜேகேவை பற்றி பேசும்போது ஜிம்மன் அப்போ தான் ஒரு மாதிரி பயங்கர நர்வஸாக ஹார்ட் பீட் அப்படியே பயங்கரமாக துடிக்குது அவருக்கு. அவரால் ஹெட் அப் பண்ணவே முடியல. ஜேகே வாய்ஸ் அவருக்கு கேட்குது. ஏன்னா ஜேகே அவர் பக்கத்தில் இருப்பாங்க. ஜிம்மன் வந்து ஜேகே அண்ட் சுகா 2 பேருக்கும் நடுவில் இருப்பாங்க. இந்த பேச்சு வந்து அந்த ஸ்டேஜ் மேலே நடந்துட்டுருக்கிறதால ஜியோன், பார்க், அப்புறம் நம்ம மின் அவங்க ஃபேமிலி எல்லாருமே கீழே நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அங்கே ப்ரைஸ்டும் அந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே நின்று நடக்கிறத பார்த்துட்ருக்காங்க. சரி ஜேகே தான்,
ஜிமினோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை போட்டு இழுக்கிறா, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி. ஜிமின் ஹெட்டை அப் பண்ணவே இல்லை. அவனுக்கு பயங்கரமாக ஹார்ட்டெல்லாம் அப்படியே பீட் ஆக்கிட்டு அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அவர் ஃபேஸ் எல்லாம் நோஸ் அப்படியே ரெட் ஆகிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு, ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு. இந்த சைட் சுகா தான் ஜேகேவோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஜிமினோட ஹிப்லேருந்து. ஆனால் ஜிமினோட ஹிப்பை விட்டவே இல்லை. ஜங்குக் ரொம்ப டைட்டாக அவர் பக்கத்தில் நெருக்கி வச்சுருக்காங்க. ஜங்குக், என்ன பண்ணிட்டுருக்க நீ? ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு எனிமியாக நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ இங்கே தேவையில்லாத வேலை பண்ணாத. எதுக்கு இந்த மாதிரி வந்து என்னோடய மேரேஜில் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இவன் என்னோட ஒய்ஃப். இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீ எப்படி ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுட்ருக்கான். என்ன இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே கோவத்தில் முறைக்கிறான். இந்த சைடு சுகாதான், ஏன்னா நீ என்ன உன் ட்ரீம் வேர்ல்டில் இருக்கியா? உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. இப்போ அவன் உனக்கு லீகலான ஒய்ஃபே கிடையாது. ஆக்சுவலாக அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. அவனுக்கும் அது மேரேஜில் ஓகே தான். இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து இவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க? உனக்கு 2 வருஷம் டைம் இருந்ததில்ல அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அவன்கிட்ட சேர்றதுக்கோ. அப்போ விட்டுட்டு இப்போ என்ன மயத்துக்கு வந்து இவன் ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க? கையை இடுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். சரி, ஜங்குக்கு செம்ம கோவம் ஆகிட்டு நம்ம சுகாவோட காலரை ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிறா. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி. நான் உண்மையை தான் சொன்னேன். ஏன் உண்மையை சொன்னால் உனக்கு என்ன சுருக்குன்னுதா? அவன் தான் 2 வருஷம் வெயிட் பண்ணான்ல மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னுட்டு. அப்போது வந்து நீ உன்னோட பேச்சு பேசியிருக்க வேண்டியதானே? இப்போ மேரேஜ் அதுவும் எனக்கு சொந்தமாக போகிற இந்த நேரத்தில் வந்து என்ன இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்டுட்ருக்கேன். இந்த சைட் ஜிமின் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவனால் எதுவுமே பேச முடியல, நிமிர்ந்தும் பார்க்க முடியல. ஜேகே விட அவரோட ஹிப்பில் ரொம்ப ஹேண்ட்ஸை டைட்டாக வந்து ஹிப்பை இழுத்து ஒரு மாதிரி கிரிப் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வேறு பெயினாக இருக்கும். இந்த சைடு ஜியோனோ பார்க்கு, அந்த சைடு மின் எல்லாருமே மேலே வந்துடுறாங்க. ஜங்குக், இங்கே என்ன நீ பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா பிடிச்சி அவனை இழுக்க ஜங்குக்கு ஜிமினியும் சேர்த்து இழுக்கிறா. இந்த சைடு சுகா ஜிமினோட ஹேண்ட்ஸை இந்த சைடு பிடிச்சி இழுத்துட்டு, ஜங்குக்கு அவனை விடு, என் மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும். இங்கே பாரு, இங்கே இவ்வளோ பிஸ்னஸ் மேன் அண்ட் பார்ட்னர்ஸ் வந்திருக்காங்க, இவங்க முன்னாடி இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணாத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. எனக்கு யார் எப்படி என்ன நினச்சாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு என் ஒய்ஃப் ரிட்டர்ன் வேணும், இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே ஃபைன், சுகா சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், உனக்கு என்ன? இப்போ அவனே உன்னை இந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியே போன்னு சொன்னால் போயிடுவேல, மறுபேச்சு பேசக்கூடாது, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, அவ்வளோதான் உனக்கு லிமிட். இல்லைனா என் பாடி கார்டு கிட்ட சொல்லி உன்னை இங்கேருந்து நானே தரன்னு கழுத்தை பிடிச்சி வெளியிட்டு போய் விடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஆங்க்ரி டோனில் சொல்ல. என் சைடு நம்ம ஜேகே தான் சின்ன நர்வஸோட ஒரு கோவத்தோட ஜிமினோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஜேகேவை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இந்த சைட் ஜியோனும் பார்க்கும். ஜங்குக், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. டேட், இது என் லைஃப் விஷயம். லூஸாடா நீ? அவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வந்துட்டு உன்னோட லைஃப் விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அந்த சைடு பார்க்க நம்ம ஜியோனை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு மின் தான், என்ன நடக்குது ஜியோன், என்ன நடக்குது பார்க், என்ன இங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் டைம் வேற முடிய போகுது, இந்த இடத்துல இப்படி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம பார்க் தான், சாரி மீன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஜேகே தான், நான் அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா ஜிமன் உனக்கு மேரேஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் கேட்க. ஏன்னா ஜிமினுக்கு மேரேஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு தெரியும். ஸோ சுகாவோட கம்பெனியில் தான் ஜிமின் ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ அவனுடைய அசிஸ்டண்ட், இட்ஸ் மீன் மேனேஜர். அதனால சுகாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க அப்பா கிட்ட அவன் அதை பற்றி சொல்லலை. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணி வாங்கன்னு தான் சொல்லியிருப்பா. சுகாவை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லணும்னா, சுகா வந்து ஏஜ் ஒரு 26. ஸோ அவர் வந்து மின் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. இப்போ தான் அவங்க அப்பாவோட போஸ்ட்டுக்கு வந்திருப்பான். ஸோ ஆனால் ஜிமின் அவரோட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் ஆகியிருக்கும் போது சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட கம்பெனியில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் ஆகியிருப்பார்.
ஸோ அவனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஜிமினோட கேரக்டர், அந்த சைலன்ஸ், எப்போவுமே ஒரு மாதிரி சேடாக இருப்பார். ஆனால் ஒர்க்கில் பஞ்சுவாலிட்டி அண்ட் அவர் சின்சியரிட்டி, அவருடைய ஸ்மார்ட் ஒர்க், அது எல்லாமே நம்ம ஷுகாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜிமின் கிட்ட கேட்கும்போது ஜிமின் அதற்கு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பா மேரேஜ் ப்ரப்போசலுக்கு. பட் ஃபைனலாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் ஜிமினோட ஃபேமிலிக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, ஓகே சொல்வீங்களான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஜிமின் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகிருச்சு, அதனால் அந்த மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நாங்கள் டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டோம், எனக்கு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். பட் நம்ம ஷுகா தான் இட்ஸ் ஓகே, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கூட இருந்தால் மட்டும் போதும், நான் உன்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரொப்போசல் வச்சு ஜிமினுக்கு மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பான். ஜிமினோட ஃபேமிலிக்கும் அது பிடிச்சிருக்கும். அண்டு ஜிமினோட ஃபேமிலி அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, மென்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜிமின் சொல்லியிருந்ததால் அது எல்லாத்தையுமே நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவன் ஓகே பண்ணி இப்போ அந்த மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அதை தான் பார்க்குறாங்க இந்த சைடு. மின் தான் எல்லாம் என்ன இப்படி எங்களுக்கு இப்படி கூப்பிட்டுட்டு வந்து நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஜியோன் தான். மீன் அது வந்து இங்கே சாரி அது என் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைடு மீன் தான். என்ன வாட் இது ஜங்குக்கா, த கிரேட் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆமாம் என்னோட ஒரே வாரிசு இவன் தான், சாரி இவனால தான் ப்ராப்ளம், இவனுக்கு ஆல்ரெடி 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு, ஸோ 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதால டிவோர்ஸ் ஆகிருச்சு. இப்போதான் இவன் நியூ பிரான்ச்லேருந்து வந்தான், 2 year முன்னாடி போனவன், நியூ பிரான்ச்சோட டெவலப் ஒர்க்காக அங்கே தான் இருந்தான் ஃபுல்லாமே. மார்னிங் இப்போ தான் வந்திருக்கான், அதான் இதை மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். நான் அவனுக்கு பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் இந்த மேரேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என் சைட் ஜங்குக் தப்பா லூஸாப்பா நீ, எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இந்த சைட் ஜியோன் தான் செம காண்டாயிட்டு ஜங்குக்கோட காலர் பிடிச்சி அவருடைய செவில்லையே ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அந்த ஸ்லாப் சவுண்டு கேட்டதும் ஜிமின் ஒரு மாதிரி ஜர்க்காகி ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே ஐஸ் அப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததும் ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் ரெட் ஆகிட்டு அவன் அப்படியே கோவத்தோடு தான் நின்றுட்டுருக்கான். அவன் எந்த ரியாக்ஷனும் பண்ணல, ஜிகே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான் அவங்க அப்பாவை. சரி ஜிமின் தான் ஒரு மாதிரி ஜர்க்காயிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப லோ வாய்ஸில் ஜங்குக்கை கூப்பிடுறான். ஜங்குக் அப்போது அவங்க அப்பாகிட்ட இவ்வளோ நேரம் கோவப்பட்டு நின்றுட்டுருப்பான், அடி வாங்கினது கூட கண்டுக்காமல். இந்த சைடு ஜங்குக் அப்படியே அவன் திரும்பி அந்த ஆங்கிரி ஐஸ் லைட்டாக சாஃப்ட் ஆகிட்டு ஜிமினை பார்க்குது. உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த சீக்ஸில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. இந்த சைடு அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. மின்னு, நம்ம ஷுகா, நம்ம பார்க்கு, ஜியோன் எல்லாருமே. ஏன்னா இவ்வளோ நேரம் ஜிமின் அவனோட ஹெட்டை அப் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவன் இந்த ப்ராப்ளம் நடக்குதுன்றதுக்கான ரியாக்ஷனே இல்லாமல் இருந்தான். ஆனால் ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் பண்ணதும் அவனுக்கு வலிக்கும்ன்றது அப்படியே அவனுக்கே என்னமோ ஜிமினியே அடித்த மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி பெயினோட அப்படியே ஜிமின் ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறான். இந்த சைடு ஜங்குக் தான் அந்த ஆங்கிரி ஃபேஸ் அப்படியே சாஃப்ட் ஆகுது அவன் வாய்ஸ்லேருந்து. இப்போதான் டியர்ஸே வருது ஜிமின் ஃபேஸை பார்க்கும்போது. ஜிமின் ஆல்ரெடி அவர் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக, அவர் ஐஸ் எல்லாம் ரெட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ரேயிங் ஃபேஸோட ரொம்ப லோ வாய்ஸில் கேட்டிருப்பாங்க. ஜங்குக் ஒன்றும் ஆகலையே, நீ ஓகே தானே, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸை ஒரு மாதிரி டச் பண்ணியிருப்பான். இந்த சரி ஜங்குக் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவனோட ஃபீலிங்ஸை அப்படியே டைட்டாக ஏற்கனவே அவனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸ் போட்டிருப்பான் இல்லையா, அவன் ஹிப்பை ஒர்க் பண்ணி அப்படியே டைட்டாக ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே அவனோட ஹெட்டை வச்சு ரொம்ப டைட்டாக ஒரு காற்று கூட வர முடியாத அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான். சாரிடா, நான் வேணும்னு பண்ணலை, எல்லாம் என் தப்பு தான். 2 yearsக்கு முன்னாடி எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, இது ஃபோர்ஸ் பண்ணி பிஸ்னஸ்க்காக பண்ணி வச்ச மேரேஜ், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சரி உன்னையும் என் கூட வச்சு நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ பண்ணணும், இந்த மேரேஜ் லைஃப்பில் நீ எனக்காக இருந்துடக்கூடாது, உனக்கு எது பிடிக்குமோ அதுக்காக உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் டிவோர்ஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீ எனக்குள்ளே முழுசாக வந்துட்ட. இந்த 6 மாதத்தில் என்னால் சத்தியமாக
உன் ஃபேஸை பார்க்காம இருக்க முடியல. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் இங்கே இல்லாமல் இருக்கலாம், நான் அந்த நியூ பிரான்ச்சுக்கு போகாமல் இருக்கலாம் ஜிமன். ஆனால் நான் உன்னை நினைக்காம இல்லை. நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? இப்போதான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க், அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே நான் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி கூட நான் அட்டென்ட் பண்ணலை. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நான் உன்கிட்ட வந்து பேசணும். என்னால் நீ நீ இல்லாமல் இருக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு உன்னை நான் கட்டி பிடிச்சி உன்கிட்ட சாரி கேட்கணும், உன் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்வோட அவ்வளோ ட்ரீமோடு வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் ஏர்போர்ட் ரீச் ஆகும்போதே நான் கேட்ட நியூஸ் என் ஹார்ட்டில் எவ்வளோ பெயினாக இருந்தது தெரியுமா? உனக்கு மேரேஜ், அதுவும் இன்னொருத்தவங்க கூட அப்படின்னும் போது என்னால் முடியலடா. ப்ளீஸ் என் கூட வந்துரு. நான் இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என் லைஃப்பில் நான் சாகிற வரைக்கும் உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன். என்னோட பிரின்ஸ் மாதிரி உன்னை அப்படி தாங்குவேன் ஜிமன். நான் இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அவனோட ஷோல்டரில் அப்படியே அவருடைய அந்த சின்ன வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அவர் ஃபேஸ்லேருந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ஜிமினோட கோட் அப்படியே நனைச்சிட்டு, இந்த சைடு அங்கே அந்த சர்ச்சில் இருக்க எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுது. இந்த சைடு சுகாவும் சைலண்ட்டாக, இந்த சைடு அவரோட கோட் பாக்கெட்டில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை விட்டுட்டு ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேரும் பேசுகிறத தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஜியோன், பார்க்கு, மின் எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிகுக்கு 2 பேருமே அப்படியே க்ரை பண்ணுறாங்க, பயங்கரமாக க்ரை பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமன் தான், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆமாம், இது ஃபோர்ஸ் மேரேஜ், இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸல். நம்ம அப்பாங்க 2 பேரும் ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உன்கிட்ட அதை சொன்னதில்லை. நான் இதை வந்து ஃபோர்ஸ் மேரேஜாக நினைக்கல. நான் உன்னை பிடிச்சிதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சின்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப வலிச்சுது எனக்கு. அந்த பெயின் என்னால் சொல்ல முடியல. ஆனால் உனக்கு பிடிக்கல, உனக்கே என் கூட வாழ பிடிக்கல, சேர்ந்து வாழ. அப்போது இந்த லைஃப்பில் உன்னை இழுத்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் நீ டிவோர்ஸ் கேட்டப்போ கூட நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்தேன் ஜங்குக். மற்றபடி உன்னை நான் பிடிக்காமல் இல்லை, உன்னை நான் மறக்காமல் இல்லை. இந்த மேரேஜ் கூட என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க, அதுக்காக தான் நான் இதை ஓகே சொன்னேன். ஆனால் இதை நான் முழு மனசோட பண்ணலை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு. சரி தெரியும்டா, தெரியும், நீ கண்டிப்பாக என்னை மறந்துருக்க மாட்டேன். ஏன்னா நீ லவ் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் ஏதோ எல்லாமே தெரிஞ்சும் கண்ணு இருந்தும் ஒரு குருட மாதிரி, ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கேன். என்னை மன்னிச்சிரு. நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராதப்போ அந்த 6 மந்த் எனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன், என் லவ்வுக்காக ஏங்கியிருக்கேன். நான் பாசமாக பேசவே மாட்டேனா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா, ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கியிருக்க. ஆனால் ஒரு நாளும் நீ என்கிட்ட கோவப்பட்டதில்லை, அதை பற்றி பேசினதில்லை. நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி பேப்பர் நீட்டும் போது எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் சைன் பண்ணேன். அப்போவே நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்படி இவன் எனக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் உனக்கு பின்னாடி இவ்வளோ பெயின் வச்சுருப்பேன் நினைக்கல ஜிமன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவர் வந்து க்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜிமினை ஹக் பண்ணிட்டு. ஸோ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பயங்கர டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து ஜிமினோட அந்த ஃபேஸை கப் பண்ணி அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அவர் லிப்ஸ்லலாம் அவ்வளோ அப்படியே டியரி ஐஸோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. சாரி, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ப்ளீஸ் என் லைஃப்பில் மறுபடியும் வந்துரு. இன்னொரு வாட்டி இந்த சான்ஸில் இருந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை. சாரி, என் லைஃப்பில் வந்து ஏஞ்சல்டா, நீ உன்னை விட்டுட்டு நான் எப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியல ஜிமன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜிமனும் ஐஸோல ஃபுல்லாக டியர்ஸோட ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எஸ் தான் எனக்கும் உன்னை விட்டுட்டு இவ்வளோ நாள் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ண ஜங்குக்கா, நம்ம மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ என்னை நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாடா கண்டிப்பாக
இனிமே உனக்காக தான் என் லைஃபே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சரி நம்ம சுகா தான் ஒரு பேக்கெட்லேருந்து ஸோ அவரோட பேக்கெட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கிளாப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜியோன் பார்க்கு அங்கே இருக்க ப்ரைஸ்டு ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கிளாப் பண்ணுறாங்க. அங்கே இருக்க சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அங்கே வந்திருக்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இந்த சைடு மின்னுக்கு தான் ஒன்றுமே புரியல, எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிகுக்கு ஒன்றுமே புரியல, அவங்களோட அந்த கிஸ்லேருந்து ஒரு மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே ஜிகுக்கு 2 பேர்கிட்டையும் பக்கத்தில் வந்துட்டு அவங்க 2 பேருடைய ஹேண்ட்ஸையும் எடுத்து அப்படியே அவங்க 2 பேர் ஹேண்ட்ஸையும் சேர்த்து கொடுத்துட்டு அவங்க ஷோல்டரில் ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு என்ன ஜங்குக் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது சுகா அப்படின்னு சொல்ல இந்த சைட் ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த டியர் ஐஸோட க்யூட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகாவை போயிட்டு ஹக் பண்ணுறா. சுகாவும் ஜிமின்க்கு பேக் ஹக் கொடுத்துட்டு ஒரு மாதிரி அவர் ஹெட்டை பேட் பண்ணி கொடுத்துட்டு, ஜிமின் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரை டைட் வர ஹக் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிக்கே தான் என்ன ஹயாங்கா, ஆமாம் அவன் ஹயாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான். என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்டுட்ருக்க. இந்த சைடு நம்ம ஜியோன் தான் ஒன்றும் நடக்கலை, உன் ட்ராமாவை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்க்கும் ஜியோன் போதும் பாப்போம் அவனை எதுக்கு இன்னமும் நீ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கம்முனிரு பார்க், நீ கம்முனிரு, அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், இவ்வளோ அழகான அதுவும் எவ்வளோ லவ் பாரு. நான் இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எதுக்குமே அவன் ரியாக்ட் பண்ணலை ஜிமின், ஆனால் அவனை ஒரு ஸ்லாப் விட்டதும் அவனுக்கு எப்படி பதறிச்சு, அவன் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். அது ஏன் இந்த யூஸ்லெஸ் முட்டாளுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க. டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் போயிட்டு அவங்க டேடை ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு அவங்க டேடை ஒரு மாதிரி அவன் ஹெட்டை பேட் பண்ணி கொடுத்து பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஆமாண்டா இது எல்லாமே ஒரு ட்ராமா, ஸோ எனக்கு தெரியும் நீ ஜிமினை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஜிமினுக்கும் இந்த மாதிரி சுகாக்கும் மேரேஜின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணோம். ஆனால் அதில் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, உனக்கும் அவன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. நாங்கள் நினச்சோம் இந்த நாங்கள் சொன்னதுமே போயிடுவேன்னு, ஆனால் நீ இவ்வளோ தூரத்துக்கு நின்று எல்லாத்துக்கும் அவனுக்காக நின்றுருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும் உனக்கு அவன் எவ்வளோ உனக்கு வர்த், அவன் உனக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ தேவைப்படுறான், அவனை நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. வேறு ஒருத்தன் கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதும் ஹார்ட் எப்படி பெயினாக இருந்திருக்கும். இப்போ புரியுதா? ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதை நீ அசால்ட்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பொருள் உனக்கு தேடி உன்கிட்ட வந்திருக்குன்னா அதுக்கான வேல்யூ உன்கிட்ட இருக்கணும். புரியுதா? ஜிமினும் அப்படி தான், அவ்வளோ ஒரு பியூர் ஜெம். அவனோட கேரக்டரும் அவனோட வளர்ப்பும், அவன் அவ்வளோ உன்னை லவ் பண்ணான் தெரியுமா. நான் அந்த மேரேஜ்க்கு உங்கள் 2 பேரோட மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஜிக்கே உனக்கு கூட நான் போய் சொல்லலை, ஆனால் ஜிமன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஜங்குக் கூட உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஓகேவான்னு கேட்கும்போது ஜிமன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், எனக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு எனக்கு அவன் கூட மேரேஜ் பண்ணி வைங்க, நான் அவனை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைல் ஃபேஸோட அப்படி அந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னான்டா. ஆனால் அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவன் ஃபேஸில் இப்போ வரைக்கும் நான் ஸ்டில் அந்த ஸ்மைல் ஃபேஸ் பார்க்கவே இல்லை தெரியுமா உனக்கு. கூட இருக்க எங்களுக்கு தாண்டா தெரியும் அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி டியர்ஸோட ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ஒரு மாதிரி நம்ம சுகாவை ஹக் பண்ணியிருப்பால, ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இந்த சைடு சுகாவோட பேக் சைடில் இருந்தால் ஒரு சின்ன ஸ்லாப் விழுது. இந்த சைடு நம்ம சுகா திரும்பி பார்க்குறான். என்ன டார்லிங், இங்கே ட்ராமாலாம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி தான். ஸோ என்ன கதைன்னா, நம்ம சோப்க்கு 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கோண்டா. ஸோ நம்ம சோப் தான் சுகாவோட லீகல் ஹஸ்பண்ட். ஸோ இந்த ட்ராமாக்காக சுகா ஓகே சொல்லியிருப்பாள். ஆனால் மின்க்கு தான் இது எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ஏன்னா சுகாவும் சோப்பும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால மின்னுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. அவனும் நம்ம ஹோபி இருக்கார் இல்லையா, அவர் சுகாவோட ஆப்போசிட்டு கம்பெனியோட சிஇஓ. அதனால் இவங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியலை.
ஸோ மின் தான் ஒரே ஷாக்கோடு பார்க்குறா. இந்த சைடு நம்ம ஹோபி தான் வந்து ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண, சன்சைன் ஸ்மைல் பண்ண. ஹோபி நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னா, என் புருஷனுக்கு கல்யாணம் ஆனால் நான் தான் அங்கிள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு மின் தான் என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு ஷுகா தான் நம்ம ஹோபியோட வெஸ்ட்டில் ஹேண்ட்ஸை போட்டு இழுத்துட்டு, டேட் ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக வந்துடும், ஆல்ரெடி நாங்கள் எனிமி மாதிரி இருந்துகிட்ருக்கோம், அதனால் நாங்கள் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், மேரேஜ் ஆகி 6 month ஆகுது, அதை அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைட் மின் தான் ஒரே குழப்பத்தில் தலை வெடிச்சிக்கிற மாதிரி இருக்குட்டே, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இந்த சைடு ஹோபி அண்ட் ஷுகா 2 பேரும் மின்னோட, அதாவது அவங்க டேடோட ஷோல்டரில் 2 சைடு ஹேண்டு போட்டு, வாங்க அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே மேரேஜ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜியோன் பார்க்க எல்லாமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக போக. இந்த சைடு ப்ரைஸ்டும் என்ன எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சா, இப்போவாச்சும் இந்த மேரேஜுக்கு நான் ஆரம்பிக்கலாமா மேரேஜோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜிமின் தான் ஐஸை வைப் பண்ணிவிட்டு ஷூர் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைட் ஜிமின் சொன்னதும் ஜேகேஓ ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு அப்படியே சிரித்த முகத்தோட ஜிமினை பார்த்துட்டே அவர் நம்ம ப்ரைஸ்ட்டு சொல்கிற எல்லா மேரேஜ் அந்த ஸ்லோகன்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலாக அவங்க 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஹோல் ஹார்ட்டடாக ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜிமின்க்கு இது ட்ரீம் மாதிரி இருக்குது. ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஃபிங்கர்ஸில் அந்த ரிங்கை மாட்ட, ஜங்குக்கும் அப்படி தான் ரொம்ப அழகாக ஜிமின்க்கு ரிங் மாட்டிட்டு அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்த மாதிரி உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஜிமன், நீ எப்போவுமே எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நான் முட்டாள்தனமாக முடிவெடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, என் லைஃப் லாங் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு அவருடைய ஹேண்டில் வந்து ஃபிங்கர்ஸில் ரிங்கை மாட்டிட்டு, ஜிமினும் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மேரேஜ் வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப லவ்லியாக முடியுது. அண்ட் ப்ரைஸ்ட்டு சொல்ல ஜேகே ஜிமினை ரொம்ப சாஃப்டாக இழுத்து அவர் அவ்வளோ அழகாக அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக அந்த கிஸ் பண்ணும்போது ஜிமின் ஐஸ்லேருந்து மறுபடியும் டியர்ஸாக வருது. ஜங்குக்கு அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டே, இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது, நான் உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஒரு நாளும் உன் கண்ணிலேருந்து இந்த மாதிரி டியர்ஸ் வரவே கூடாது ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ்க்கு பிட்வீன்லேயே ரொம்ப அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த மேரேஜும் நல்லபடியாக முடிய. ஸோ எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு போக நம்ம ஹோபியும் ஷுகாவும் தான் வராங்க. ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்த சைடு மின் தான் வந்து நம்ம ஜங்குக்கும் எல்லாருக்குமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. சாரி, இங்கே நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. அச்சோ அங்கிள், அதான் நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம்லன்னு சொல்லிட்டு ஹோபி சொல்ல, நீ வாயை மூடு, ஒன்று நான் ஒரு நாளும் என் மருமகனை ஏற்றுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹோபி தான் அச்சோ இப்படிலாம் சொல்லக்கூடாது மாமனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஷுகா தான் முறைக்கிறான் அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறதால. டேய் புருஷா கேள்றா, உன் அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் கிடக்காருடா, நான் தான் இருக்கேன்ல, நாம ஏன் அவர் கூட இருக்க போகிறோம், நமக்குன்னு மேன்ஷன் இருக்குது அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டுருக்கேன். இந்த சைடு மின் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டில் லைட்டாக டேப் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு இவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கு ஜியோன்லாம் வந்து என்ன ஜங்குக், என்ன ஜிமன், உனக்கு ஹாப்பி தானே, இதுக்கப்புறம் அவன் உனக்கு எவ்வளோ வேல்யூ எவ்வளோ ஒர்த்துன்னு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அவனை ஹர்ட் பண்ணேன்னு நினச்சிக்க, ட்ராமாலாம் நடக்காது, உண்மையாலுமே அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சிருவோம், புரியுதா அப்படின்னு சொல்ல. ஜங்குக் தான் முறைக்கிறான். டேட் வந்ததுலேருந்து என்கிட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ நான் இவனுக்காக அடங்கி போயிட்டுருக்கேன், என் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன கோவப்பட்டாலும் எனக்கு என்னடா, என்னோட பிள்ளை எனக்கு தெரியாதா நீ எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவேன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஜிமன் தான், இல்லை அங்கிள் இதுக்கப்புறம் நடக்காது, இப்போவோ அப்போவோ எப்போவோ இருந்தாலும் எனக்கு ஜர்க்கி மட்டும்தான், அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த ட்ராமாக்காக ஓகே சொல்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஓகே
சொன்னேன், ஜேகே இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் என்னால் நீ கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா, நான் அவரை அவ்வளோ மிஸ் பண்ணேன் இந்த 2 years. அவர் அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கணும்னு எப்படி ஆசையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் நான் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் ஜங்குக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பாட்ட கேட்க, பார்க் புரிஞ்சிருச்சா, இவன் ஏன் இன்னமும் இவனை இப்படி மேடாக லவ் பண்ணிருக்கான்னு எனக்கு புரியலடா. நான் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஸ்லாப் வச்சதுக்கே இவன் இப்படி பண்ணுறான், அவ்வளோதான். நான் வேறு ஏதாச்சும் பண்ணினேன் உன் பையன் என்னை கொன்றுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த சைடு பார்க் தான், ஏன்னா அவனை அவ்வளோ பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான்டா எனக்கும் ஜிமினை அவ்வளோ பிடிக்கும். என் பையனை இவனை விட ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே ஏதாவது ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுற, டே என்னத்தடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஜியோனும் பார்க்க சொல்ல, டேட் வழி விடுங்க, எதுக்கு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நிறைய பேச வேண்டியிருக்கு, 2 years கதையெல்லாம், நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிடுறா. ஜிமின்க்கு ஒரே ஷையாயிருது, ஜங்கு என்ன பண்ணுற, எனக்கு கீழே இறக்கி விடு, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக. இந்த சைடு ஹோபி தான், அங்கே பார்த்தியா அவன் எவ்வளோ அழகாக அவன் ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறான், நீயும் இருக்கியே ஆன்டி ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சுகாவை பார்த்து முறைக்க. இந்த சைடு சுகா தான், அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை வந்து ஒரு மாதிரி எப்படி தூக்குறாங்கன்னா, அவரை தூக்கி ஃபுல்லாக ஷோல்டரில் போட்டுக்கிறாங்க. ஸோ அவரோட பாடி பாதி வந்து அவரோட ஷோல்டரில் இருக்குது. சுகா வந்து அப்படி அவனை லிஃப்ட் பண்ணவே இந்த சைடு அது எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்க பேரண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹோபிடா, டீ வளர்ந்த மாடு இறக்கி விட்டுறா, டே இப்படி தூக்கக்கூடாதுடா, தூக்குறதுல கூட ரொமான்டிக் இல்லையாடா, கட்டு மிராண்டி பையல அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கத்திக்கிட்டு வர. இங்கே பாரு சைலண்டாவா, நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன் பேபி பாய், அதுக்கப்புறம் பார்த்துக்க யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபிக்கிட்ட சுகா சைலண்டாக சொல்ல. இந்த சைடு ஹோபி சுப்புனாயிட்டு தெரியாமல் சொல்லிட்டு இறக்கி விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சி பெக் பண்ணிகிட்டே வராங்க. அதெல்லாம் கார்கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை தூக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ரொம்ப சாஃப்டாடியே தூக்கிட்டு ஜிமினை பார்த்துட்டே போகிறாங்க. ஜங்குக்கு ஜிமினால் ஃபேஸ் பண்ணவே முடியல, அவருடைய அந்த செஸ்ட்லேயே வந்து ஒரு மாதிரி ஹெட்டை பரி பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, என்னை இறக்கி விடு, எங்கே போகிறோம், நம்ம அம்மா அப்பாட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. போதும் இவ்வளோ நாள் உங்கள் அம்மா அப்பாட்ட தானே கூட இருந்து பேசிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அவங்கள மறந்துரு, இனி நானும் நீயும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜிமினை தூக்கிட்டு போய் அவரோட காரில் அப்படியே, அதாவது அவங்க டிரைவர் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவர்கிட்டேருந்து சாவி வாங்கிட்டு ஜிமினை அவ்வளோ அழகாக வந்து உள்ள லிஃப்ட் பண்ணி உட்காந்து அவருக்கு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு போடுற போதே அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு தான் ஷைனஸ் தாங்க முடியல, இப்படி வைக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட மேன்ஷனுக்கு போகிறதுக்கு. இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹோபி தான் அவருடைய சீட்க்கு பேக் சைடில் இருக்காங்க. சுகாவும் அந்த அதாவது ஹோபி மேலே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படி டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற சுகா, விட்டு சுகா, யாராச்சும் வெளியே வந்து பார்த்தாங்கன்னா தப்பாக போயிடும்டா, ஓட மேன்ஷனுக்கு போகலாம், அதெல்லாம் முடியாது, இங்கே மட்டும் ஒரே ஒரு கிஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் சுகா அவ்வளோ வைல்டாக வந்து ஹோபியை கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இது அர்ஜென்ட்டில் ரெடி பண்ணது, இது எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல பேபி, நீ என்கிட்ட க்யூட்டாக கேட்ட, ஆனால் இது க்யூட்டாக இருக்கான்னு தெரியல. இது ஆன் டைம் ஸ்டோரி தான், ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த ஸ்டோரி எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் சொல்லிட்டு போயிருங்க, கழுவி ஊற்றினா கூட பரவாயில்ல பேபி, இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்டோரியாக உனக்கு போடுறேன்னா எதுவும் மொக்கையாக இருந்தால் கழுவி ஊற்றாத. ஹாப்பி பிளாக் டே. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஜிகுக்கு வந்து ஒரு 2 ஷார்ட் மாதிரி என்ன சொல்கிறதுனா ஒரு த்ரில்லர் க்ரைமில் ஒரு 2 ஷார்ட் போடலான் இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஹாட் ஹபி ஜோன் போடுறேன்டா கண்டிப்பாக. இதுக்கப்புறம் ஐ திங்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், போடுறேன். ஹாட் ஹபியை யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹாட் ஹபின்னு சொல்லிட்டு. ஜோன் அதோட கமெண்ட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் அந்த பார்ட் போடுறேன்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, டேக்கிக்கு ஒரு 3 ஷாட் வரும்டா. அதில் டே டாப்பு, சுகா பாட்டமு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அது ரைட்டிங் பேஜில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை நான் ரைட் பண்ணிவிட்டேன். அதனால் என்ன ஸ்டோரி சேஞ்ச் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல் ஆஃப் எமோஷ்னல். அண்ட் செகண்ட் லீட் நம்ம ஜிகோக்கு வருவாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் இந்த மாதிரி ரைட்டிங் பேஜ் நம்மளோட மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸில் வந்து ரைட்டிங் பேஜும் ஐஜியில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா விசிட் பண்ணி படிச்சுட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஐ ஹோப் அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சி கேட்டிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் வேணால் அது வாய்ஸ் ஓவர் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஐஜி வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் அந்த பேஜை விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வேணால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கீழே தரேன். ஸோ போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரைட்டிங் பேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிச்சுட்டு சொல்லுங்கள்.